السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் சிறப்பான ஜும்மாவுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதம் நிறைந்த படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பாக மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்து பல பருவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து அவன் நெறிகளையும் முறைகளையும் மிகுந்த அழகான முறையில் வார்த்தை வடிவிலும் வாழ்வியல் வடிவிலும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அவன் காட்டியிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்வை குறித்து நாளை மறுமையில் அவன் விசாரணையும் மேற்கொள்வான் மாத்திரமல்ல, பல்வேறு வெகுமதிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவன் தந்த உடல், அவன் தந்த ஆற்றல், அவன் தந்த அறிவு, அவன் கொடுத்திருக்கிற எல்லா வகையான வழிகாட்டல்கள், இவைகளையெல்லாம் அவனே கொடுத்துவிட்டு அவன் நாளை மறுமையில் அவன் வெகுமதிகளையும் கொடுக்கிறான். இதை மனிதன் மாத்திரமே உணர கடமைப்பட்டிருக்கிறான். மற்ற படைப்புகள் எதுவும் அவனது கட்டளைகளுக்கு மீறுவதில்லை. அப்படி மீறக்கூடிய சூழல்கள் அவர்களுக்கு தெரியாது. மனிதன் மாத்திரமே அறிவு கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறான். எனவேதான் அவனுக்கு விசாரணை உண்டு. எனவேதான் அல்லாஹ் அந்த அறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு சில கடமைகளையும் கட்டளைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் வேறு எந்த ஒன்றுக்கும் அல்லாஹ் அப்படி நாளைக்கு சொர்க்கத்துல வேற யாருக்கும் இடம் கிடையாது. நமக்கு தான் இடம் உண்டு. அப்ப நமக்கு இடத்தை அல்லாஹு தஆலா அவன் நிர்ணயம் செய்யறதே இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை வைத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தந்த இந்த பருவத்துல வாலிபம் என்பது ரொம்ப கவனிக்கத்தக்க பருவம், அனைவர்களாலும் ஆசை கொள்ளப்படுகிற பருவம். எல்லாரும் அதை ஏற்று இன்னும் கொஞ்ச நாள் அதை நீடிக்க மாட்டோமா என்று அவர்கள் அபிலாஷை கொள்கிற பருவம். எனவே நாம் கொஞ்சம் கூடுதல் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த சமூகம் உணர கடமைப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நாம் ஒரு செய்தித்தாளில் பார்த்த ஒன்று, அது எந்த வகையில் உண்மை, அதனுடைய உண்மை தன்மையுடைய ஆழம் என்ன, வீரியம் என்ன என்பதெல்லாம் நம் துருவி ஆராய முடியாது என்றாலும்
ஒரு இளைஞன் தன் தோழிகளோடு நடனமாடி அவன் மயங்கி விழுந்து இறந்து விட்டான் என்ற செய்தியை பார்க்க முடிந்தது. அந்த அந்த செய்தியை பார்த்ததோடு ஒரு திடுக்கமும் நடுக்கமும். அப்படியே நமது கவனங்கள் வேறு பக்கம் திரும்புகிறது. அங்கு இன்னொரு சமூகம் தன்னுடைய மரண நிலை சூழல் வருகிற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தகவல்களையும் பார்க்க முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையில் பல்வேறு தரப்பட்ட செய்திகளை சொல்கிற பொழுது, அஸ்ஹாபுல் கஹஃபை சொல்கிற பொழுது இன்னஹும் ஃபித்யத்துன், அவங்க வாலிபர்கள் என்று சொல்வான். ஆமனு பி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்ப அவங்க ஈமான் கொண்டாங்க. வ ஸித்னாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹு தஆலா அந்த வாலிபர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதுண்டு. ஆச்சரியப்படத்தக்க வாலிபர்களும் இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ல யஅஜிபு மினஷ்-ஷாபி லைஸத் லஹு சபுவா. எந்த அசிங்கமும் எந்த ஒழுங்கீனமும் இல்லாத வாலிபர்கள் ஆச்சரியத்தக்க வாலிபர்களாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஆச்சரியம். ஏன் அல்லாஹ் ஆச்சரியப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் ஆச்சரியப்படணும்னு என்ன இருக்கு அப்படின்னா, அவன் தானே அந்த இச்சைகளை கொடுத்திருக்கிறான், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் கொடுத்து அதை சோதிக்கிற பொழுது அதில் அவன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான் என்கிற பொழுது அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பின்னால் அவன் தன்னை சரிப்படுத்திக்கிறான் பார்த்தீங்களா, ஒழுங்கீனம் இல்லாம தன்னை அமைச்சுக்கிறான் பார்த்தீங்களா. இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் ஆச்சரியப்படுகிற ஒரு வாலிபர்கள் அப்ப அந்த சமூகமும் இருக்கத்தான் செய்திருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், நாம் யோசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று தன்னுடைய நிலை, இறுதி நிலை எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்த கவலையே இல்லாத வாழ்வு வாழுகிற ஒரு துணிச்சலான பருவங்கிறது வாலிப பருவம். வயோதிபர்கள் நம்ம சந்திக்கிற பொழுது பார்ப்போம், வாலிபர்கள் சந்திக்கிற பொழுதும் பார்ப்போம். பெரும்பாலும் வயோதிபர்கள் சந்திக்கிற பொழுது, நமக்கிடையில சந்திக்கிற பொழுது துஆக்கள் செய்ய சொல்றத பார்ப்போம். யாரை நமக்குள்ள சந்திச்சாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல விசாரிச்சு துஆ செய்யுங்க என்னான்னு கேட்டா ஒரே வார்த்தை, பெரும்பாலான வயோதிபர்களிடமிருந்து வருகிற வார்த்தை ஈமான் சலாமத்துக்கு துஆ செய். ஓரளவு இபாதத்துல, ஓரளவு இறை தொடர்புகளோடு இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை இது வரும். ஈமான் சலாமத்தா இருக்கணும், ஈமான் சலாமத்தோட எல்லாம் நிறைவாகணும், அதுக்கு துஆ செய்யுங்கம்பாங்க. அப்ப அவங்க தன்னுடைய இறுதி நிலை குறித்து சிந்தனையில் இருக்கிறார்கள். ஏன்னா வயசு முடிய போகுதுன்னு ஓரளவு தெரியும், வாழணுங்கிற ஆசை இருந்தாலும் ஏதோ ஓரளவு நமக்கான ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணமாவது இருக்கும். வாலிபர்களிடத்தில் அப்படி ஒரு எண்ணம் வருமா என்றால் அவ்வளவு சீக்கிரம் வர விடமாட்டான் ஷைத்தான். இப்பதானே தொட்டிருக்கிற, இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு, இன்னும் எவ்வளவோ வாழ வேண்டியது இருக்கு, இதெல்லாம் என்ன நல்ல அனுபவிக்கிற வயசு இல்லையா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஷைத்தான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிற வயசு. அப்படிப்பட்ட வாலிபர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தொடர்புகள்ல திரும்புறாங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியம் தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது நாளைக்கு மறுமையில். ஒரு ஜான் உயரத்தில் சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில், ஒட்டுமொத்த உஷ்ணத்தையும் அது கொப்பளித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எங்காவது ஒதுங்குவதற்கு ஒரு சின்ன நிழல் அமையுமா? நம்ம பார்த்தோம் ஹஜ்ஜுடைய காலத்துல ரொம்ப உஷ்ணமான நேரம், மிக கடுமையான வெயில். அந்த நேரத்துல ஒதுங்குவதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள், அங்க போறோம், வெறும் வனாந்தரம் அப்படியே இருக்குது, சுட்டரிக்கக்கூடிய மணல்கள். இப்படி இருக்கிற இடத்துல நம்ம இங்கெல்லாம் அதை ஒதுங்கிறதுக்கு கூட நினைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உடைமுள் அவ்வளவுதான் இருக்கிறது, உடைமுள் அவ்வளவுதான். அந்த முள்ளா இருக்கும் இல்லையா, ஒட்டகம் சாப்பிடுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த உணவு அது, அந்த முள்ள அந்த ஒட்டகம் தான் சாப்பிடும்.
அதுல கிளைகள் அப்படியே விட்டிருக்குமே தவிர இலைகள் பெருசாக இருக்காது, எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். இந்த இடத்துல யாராச்சும் நாம இந்த மாதிரி சூழல்ல இங்க ஒதுங்கிறதுக்கு அந்த மரத்தை தேர்ந்தெடுப்போமான எடுக்க மாட்டோம். ஆனா அந்த மரத்தின் நிழல் கூட சற்று ஆசுவாசத்தை தந்தது. அந்த நேரத்துல அவ்வளவு அந்த உஷ்ணத்துல அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 4 பேர் தான் நிக்க முடியும்னா அந்த 4 பேர் நிக்கிற அளவுக்கு கிடைச்சதுன்னா அது ஏதோ ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுத்தது. அப்படி நிற்கிற பொழுது நமது மனம் எல்லாம் ஒரு திடுக்கத்தை தந்தது. இந்த வெயிலுக்கு இந்த உடையினுடைய நிழல், இந்த நிழலே கொஞ்சம் ஆசுவாசத்தை கொடுக்குதுன்னா நாளைக்கு மஹ்ஷர்ல எந்த நிழலும் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. யௌம லா லில், எந்த நிழலும் இருக்காது, இல்லா லில்லு, அவன் ஒதுக்குற அரிசி நிழல் மாத்திரமே இருக்கும்னு சொல்றாங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அதை ஒதுங்கிறதுக்கு எவ்வளவு பேர் போட்டி போடுவாங்க, எவ்வளவு பேர் ஆக்கிரமிக்க துடிப்பார்கள். இங்கேயே நம்ம ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளால் இருக்கிற பொழுது அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு வைத்த அந்த சூழல்கள் பல மரணத்தை உருவாக்கி இருக்கிறது. மயங்கி விழுகிற சூழல்கள் அந்த வெயிலுடைய தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. நாளைக்கு மறுமையில சரி இங்கேயாவது மயங்கி விழுந்தா நிறைய பேர் வஃபாத் ஆயிட்டாங்கிற செய்தியோட முடிஞ்சு போச்சு, அவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு மறுமையில் மரணம் என்பதே இருக்காது. அங்கு உயிரோட்டம் மாத்திரம் தான், எல்லாம் உயிரோட தான் இருப்பாங்க, யாருக்கும் மரணங்கிறதே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்வார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள், நரகவாதிகள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள். இறுதியாக ஒன்றுக்கு மரணம் கொடுக்கப்படும். மரணம்ங்க நம்ம பாஷையில சொல்றோம் இல்லையா, மரணம்னு சொல்லி மௌத்துன்னு, அதற்கு மௌத்து கொடுக்கப்படும். எதற்கு தெரியுமா? சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பார்க்கிற விதத்தில் சொர்க்கவாதிகள் ஆனந்தத்தோடு அதை கண்டு ரசிப்பார்கள், நரகவாதிகள் திடுக்கத்தின் உச்சாணிக்கே சென்று கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவில் மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்துல நமக்கு சோதனைகள் ரொம்ப சூழ்ந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? மௌத்தா போயிடலாம் போல இருக்குன்னு சொல்றோம். சில பேர் சில பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள், தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படிம்பாங்க. ஆக அது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது நமக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் அது சுத்தமாக கூடாது. அந்த வார்த்தைகளே சொல்லுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன், நம்மடையாக இருந்தால் மாத்திரம் தானே. யாரோ ஒருத்தன் சொல்றான், போகும்போது உன் பைக்கை தூக்கிட்டு போயிருவாங்கிறான், இல்லைன்னா உன் காரை கடத்திட்டு போயிருவாங்கிறான், உன்னுடைய சாமான எடுத்துட்டு போயிருவாங்கிறான்னா இங்க வா, உனக்கு உரிமையானதா? அது அடுத்த வண்டல. அந்த மாதிரி அல்லாஹ் தந்த ஒன்றை நாம் மாய்ப்பதற்கு எந்த தகுதியும் எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. எனவே அந்த வார்த்தைகள் கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு விரக்தியினுடைய உச்சிக்கு செல்கிற பொழுது ஒரு பிள்ளை பயன்படுத்துகிற வார்த்தை நான் இறந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தை. சரி, இறந்துட்டா இந்த உலகத்தில் அந்த துன்பம் முடிவுக்கு வந்துடும் அவன் நினைக்கிறான். சரி, அது பொய்ப்பட்டது, நாளை மறுமையில் வேதனைக்குரியதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் இந்த உலகத்தில் மரணத்தோடு முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா? அந்த துக்கத்திற்கான ஒரு தீர்வு கண்டுவிட்டோம் என்கின்ற ஒரு சின்ன ஆசை அவனுக்குள்ளால் வருகிறது இல்லையா? நாளைக்கு மறுமையில் நரகவாதிகள் இந்த மரணத்தை இந்த மரணத்திற்கு மரணம் கொடுப்பதை, அது அறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மரணத்திற்கே மரணம் வழங்கப்படுகிற பொழுது சொர்க்கவாதிகள் சந்தோஷத்தின் உச்சாணிக்கு செல்வார்கள். இதுக்கப்புறம் நமக்கு மரணமே கிடையாது, சுகங்களும் இன்பங்களும் ஆனந்தங்களும் மாத்திரம்தான். நரகவாதிகள் ஆகா இனிமே சாக முடியாதே, பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹான்னு அல்லாஹ் சொல்லுவான். நாம் அங்கு அவர்களுக்கு புது தோள்களை உடுத்தி கொண்டிருப்போம். தோள்கள், பழைய தோள்கள் கரிந்து சாம்பலாகி வேதனைகளை கொடுக்கும். இன்றைய விஞ்ஞானம் நிரூபிக்கிறது இந்த ஒரு வார்த்தையை வைத்து, இறைமறையின் இந்த வார்த்தையை வைத்து இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது என்ன? வேதனைகளை உணர்வது தோள்கள் தான் என்பதை. அதன் தசைகள் தான் வேதனைகளை உணர்கிறது. எனவே தான் லேசா இருந்துட்டா அதுக்கப்புறம் அந்த இதை நம்மளால கொஞ்சம் கூட அதை நோட்ட முடியல, அதுல சரியான வேதனையா இருக்கு.
அந்த தசைகள் தான், அந்த தோள்கள் தான் வேதனைகளை உணரக்கூடியது என்பதை இறைமலையின் வார்த்தையின் வாயிலாக விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், எந்த தோள்கள் வேதனைகளை உணருமோ அந்த தோள்களை கரிந்து விட்டதின் பின்பு நாம் மீண்டும் அதை புதுசாக நாம் அதை உடுத்துவோம். பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா. எதற்கு தெரியுமா? லியதூக்குல் அஸாப, அவன் வேதனையை சுகிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இவன் மரணத்தை அறுக்கிறத பார்த்தோம்னா எவ்வளவு கொதித்தெழுவான், எவ்வளவு கஷ்டத்தினுடைய, எவ்வளவு விரக்தியின் உச்சாணிக்கு செல்வான். இதுக்கப்புறம் சாவே கிடையாதுன்னு முடிவு செஞ்சிருவான் இல்லையா? அப்ப அங்கு வாழ்வு மாத்திரமே. ஒதுங்குவதற்கான ஒரு இடம் சற்று கிடைத்து விடாதா என்று யோசிக்கிற வேளையில் அரிசுடைய நெல்லில் ஒதுங்குற வாய்ப்பு கிடைக்குதுன்னு அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா எவ்வளவு அழகான பாக்கியம். அது யாருக்கு தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் எந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வானோ அத்தகைய வாலிபனுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். இபாதத்தில்லாஹ்ங்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியாராக, அதாவது நமது பரிபாஷையில் மேலோட்ட வார்த்தைகளில் சொன்னால் இபாதத்தில் திளைத்தவர்கள். கொஞ்சம் அதை கொஞ்சம் லேசு விரிவாக அதை பார்க்க போனால் அதற்கான வரிகளை இப்படி சொல்வார்கள்: அல்லாஹ்வின் அடியானாக தன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு வாலிபன், அல்லாஹ்வின் அடிமையாக தன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு வாலிபன். இபாதத்துன்னா இன்னைக்கு நாம ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளால் அதை நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். தொழுக இபாதத்தின் முடிவு செஞ்சிருக்கிறோம், நோன்பு இபாதத்தின் முடிவு செஞ்சிருக்கிறோம். இபாதத்துனா ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளால் வைத்திருக்கிறோம். இதை நமது மூளை அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, இதுதான் இபாதத்து அப்படின்னு சொல்லி. அப்படிதான் வச்சிருக்குங்கிறதுக்கான உதாரணத்தை நாம பார்த்தோம்னா புரியும். இவங்க தான் நல்லா தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா வேற சேட்டையும் பண்ணிக்கிடுவாங்க. குரோதம் கொண்டு விடுவார்கள், விரோதங்கள் வைத்துக் கொள்வார்கள், பொறாமைகளை உள்ளால் எடுத்துக் கொள்வார்கள், அடுத்தவர்களை அழிப்பதில் கவனம் செலுத்துவார்கள், அவன் பொருளை சூறையாடுவதில் கவனம் செலுத்துவார்கள். இதெல்லாம் செய்வாங்க. கொடுக்கல் வாங்கல்களில் முறை தவறி நடப்பதை தன்னுடைய யதார்த்தமாக கொண்டிருப்பார்கள். லோன் மாதிரி இதுகள்ல வட்டிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். தொழுகையாளிகள் தான். அப்ப இபாதத்து என்றால் தொழுகையை இபாதத்திற்குள்ளால் சேர்த்து வைத்தவர்களுக்கு அதெல்லாம் நாம தவிர்த்து நடக்கிறது இபாதத்துன்னு தெரிஞ்சிருக்கான்னா, தெரிஞ்சிரும் தெரியாமலும் இருப்பாங்க, தெரியாமலும் இருப்பாங்க. இப்படி ரெண்டு வகையாவும் இருக்கும். அப்ப அது இபாதத்தா? அதை நம்ம தலை அதை உள்வாங்கி வைத்திருக்கிறதா? அதில் கொஞ்சம் தளர்வுகளோடு தான் பயணம் போய்கொண்டிருக்கிறது. அதனால் தான் சற்று விரிவாக, கொஞ்சம் விரிவாக சொல்வதானால், எத்தகைய வாலிபன் தெரியுமா? அல்லாஹ்வின் அடிமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற வாலிபன். அப்ப எல்லா இடத்திலையும் அதை உறுதிப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய அடியான் தான் சொல்லி. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற மன வலிமையும் உறுதியும் நமக்கு வேண்டும். அதை ஏத்துக்க அல்லாஹ் சொல்லிட்டானா, சரி அப்ப நான் ஏத்துக்கிறேன்னு வரணுமா இல்லையா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். இப்படிப்பட்ட ஆளு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த ஹதீஸ்ல நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் வாலிபத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் 2-3 இடம்பெறும். ஒரு 7 பேரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இமாமுன் ஆதில்னு ஆரம்பிப்பாங்கன்னு வைங்களேன். அதுல அவர்கள் சொல்லுகிற 7 விஷயங்களில் நாளைக்கு மறுமையில 7 கூட்டத்தினர்கள் அந்த நிழலில் ஒதுங்குகிற வாய்ப்பு வழங்கப்படும். அடிதடி தள்ளுமுள்ளு, முதல்ல ஓடி போய் இடத்தை பிடிக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் அங்க கிடையாது. உங்களை கண்ணியமாக அழைத்து சென்று அங்கு அமர்த்தப்படும். நீங்கெல்லாம் வாங்கோ, அதெல்லாம் தனி சேனல், அவங்களுக்கு கிரீன் சேனல் இருக்கும். அது வழியாக அவர்கள் சென்று அங்கே அமர்த்தப்படுவார்கள். இந்த உலகத்திலேயே ஒரு அற்பமான, இந்த உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்றால் அதில் மேடைகளில் அணிவரிசைகளில் அமர்த்தப்படுவதற்கென்று ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு அவர்களை மிகுந்த மரியாதையோடு சென்று கௌரவிப்போடு அமர்த்தப்படும் என்றால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மாந்தர்களும் சங்கமிக்கக்கூடிய அந்த உன்னதமான மஹ்ஷருடைய பெருவெளியில் அல்லாஹு தஆலா அவன் அமரர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இவர்களை அழைத்து செல்வான் என்பதை நமது கற்பனைகளால் கூட சிந்தித்து பார்க்க முடியாது. அவ்வளவு கௌரவிப்புகளோடு அவர்கள்
சிலர்கள் எல்லாம் மிம்பர்களில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள், மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும், சிலர்களுக்கு கிரீடங்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டிருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தரங்களை சொல்லி காட்டுவார்கள். அப்ப நேரா கொண்டு இவர்கள் எல்லாம் அமர்த்தப்படும். அதுல வாலிபத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த 7 விஷயங்களில் 7 வர்க்கத்தினர்களில் வாலிபத்தோடு சம்பந்தப்பட்டவைகளே ஒரு 3-4 இருக்கிறது. ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டோடு, அதாவது இறை அடியான் என்பதை அடையாளப்படுத்துகிற அந்த வாலிபன், இவன் ஒரு ஆள் எடுத்துக்கலாம். வரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு தொடர்புடைய உள்ளமுடையவர்கள். அவங்க உள்ளம் எல்லாம் இன்னைக்கு சிலர்களுக்கு சிலதின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும், சிலர்களுக்கு சாப்பாட்டுல பிரியம் இருக்கும். டாக்டரே சொன்னா கூட இது திங்க கூடாது, திண்டா ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா கூட மௌத்தா போ முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டே போயிருவோங்கிற நிறைய திட்டமுடைய அல்ல இருக்கிறாங்க. சாப்பிட்டுரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா தெரியும். மனுஷனுக்கு தானே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவான்னு சொன்னா, என்னைக்காச்சும் ஒரு குரங்கு அதுக்கு ஒத்துக்கிறாத உணவை போய் தின்னுகிட்டு 2வது பார்த்துக்கலான்னு முடிவு எடுக்குமானா எடுக்காது. ஆடு மாடு அப்படி முடிவு எடுக்குமா? எடுக்காது. சிங்கம் புலிகள் கூட பசிச்சுட்டா அமைதியா உட்கார்ந்துடும். அதுதான் வேட்டையாடி கொண்டு வந்தது. இருந்தாலும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிடுவோம், நம்மள மாதிரி எங்கேயாச்சும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குமான்னு அதெல்லாம் வைக்காது. தின்னுட்டு அது பாட்டில் விட்டுரும், மற்றதை சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். இதன் கண்ணுக்கு முன்னாலேயே இது வேட்டையாடி வந்த மிருகத்தை இது பசிதீர சாப்பிட்டதின் பின்பு இதன் பார்வை படருகிற நிலையிலேயே மற்ற மிருகங்கள் அதை சாப்பிட்டு போய் கொண்டிருக்கும். இது போய் அதை டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. நாம தான் நமக்கு சொல்லிக்கிறோம் ரொம்ப அறிவு கொடுக்கப்பட்ட ஆளு. அறிவு கொடுக்கப்பட்ட ஆள்கிட்ட கேட்டதான் உங்களுக்கு சுகர் இல்லையா, இன்னைக்கு நலம் விசாரிப்பே அப்படித்தானே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமா இருக்கிறீங்களா? அன்னைக்கெல்லாம் வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, மச்சான் எப்படி இருக்கிறாங்க, மாமா எப்படி இருக்கிறாங்க, இந்த விசாரிப்புகள் தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு யாராச்சும் அப்படி விசாரிக்க, அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு எத்தனை அப்படின்னா அளவு எத்தனைன்னு அர்த்தம், டோஸ் எவ்வளவு போடுறீங்க, கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோலா இருக்கா, சுகரு, இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறது தான் இன்றைய விசாரிப்பு. அதுல உள்ள விசாரணையில ஒரு ஆளு சுகர் பேஷண்ட்ட கேட்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், இதை சாப்பிடுறீங்களா, சுகர் ஆச்சே, ஆமா ஆமா ஒரு 2 டோஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்னு இருக்கிறேன். இல்லைன்னா முன்னாடியே அட்வான்ஸா போட்டுட்டேன்னு சொல்றான். நடந்த நிகழ்வுகள் அட்வான்ஸா போட்டுட்டேன் அதனால சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அறிவு எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்களேன். ஆனா மருத்துவன் சொல்றான், நீங்க என்னதான் டோஸை போட்டு இதை சாப்பிட்டாலும் விஷத்தை சாப்பிட்டு முறிக்கிற மாதிரி உள்ள வேலை, அதனால அவாய்ட் பண்ணிக்கங்க, தவிர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேருக்கு அப்படி அந்த சிந்தனைகளாகவே இருக்கும். சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சு வருவாங்க. நம்ம நிகழ்வுகள்ல நடந்ததுதான். சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வயிறு நிறைஞ்சு இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் எடுத்து போடும்போது கூட இல்ல வேணாம் இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு தூரம் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கிருந்து வெளியே வருவாங்க. வரும்போதே 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. எப்படி தெரியுமா? அடுத்த வாரம் எங்க போலாம் அப்படின்ட்டு. அடுத்து எங்க போலாம், எந்த ஹோட்டலை சூஸ் பண்ணலாம், எங்க அப்பதான் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு வெளியே வராங்க. வரும் பொழுதே முடிவு செய்யறாங்க அடுத்த சாப்பாடு எங்க போலாம். இந்த ஆட்கள் யாரு? ரஜுலுன் முஅல்லகுன் கல்புன் முஅல்லகுன் ஃபில் மத்அமி. சொல்ல போனா அந்த எது இந்த மனிதர்கள் தங்கள் உள்ளங்கள் எல்லாம் எதோடு தொடர்பாகி இருக்குதுன்னா ஹோட்டல்ஸோடு தொடர்பாகி இருக்கிறது. அவங்களோட கல்பு முஅல்லகுன் பில் மத்அம், எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டிலேயே தொடர்பா இருக்கும். சில பேர் எடுத்துக்கிட்டா கேளிக்கைகளில் தொடர்பா இருக்கும். அப்பதான் போய் ஏதாச்சும் ஒரு தகாத காட்சியை பார்த்துட்டு வருவான், ஒரு சினிமா கொட்டகைக்கு போயிட்டு வருவான், ஹராமான விஷயத்துல கண்ணை செலுத்திட்டு வருவான். வரும் பொழுதே முடிவு செய்வான் அடுத்து எந்த படத்துக்கு போலாமா. கல்புன் முஅல்லகுன், அவன் கல்பு அதோட தொடர்பாகி இருக்கிறது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் நிழல்களே இல்லாத அந்த இடத்தில் 7 கூட்டத்தினர்களுக்கு நிழல்கள் கொடுக்கப்படும். கல்புன் முஅல்லகும் பில் மசாஜித், தொழுதுட்டு தான் போவான், நிம்மதியா இபாதத் செஞ்சுட்டு தான் போவான், அடுத்த வேலைக்கு எப்படி வரலான்னு முடிவு செஞ்சுட்டு போவான். இவன் பள்ளியோடு தொடர்புடையவன். இந்த மாதிரி உள்ளமுடையவர்கள் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தும் மரியாதையும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி.
இது வாலிபத்தோடும் தொடர்பாகி இருக்கிறது. ஏன்னா ஈர்ப்பு நிறைந்த பருவம் அது. எங்கேயாச்சும் போய் சனியம் கொழுவிடும். அது வாட்டுல போய்கிட்டு இருக்கும். பார்ப்பான், பார்த்த உடனே. அதனால தான் அல்லாஹ் கட்டளை இட்டான், குல்லில் மூமினீனா குல்லில் மூமினாத்தி, மூமினான ஆம்பளைகளுக்கும் சொல்லுங்க, மூமினான பொம்பளைகளுக்கு நாயகமே நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? முதல்ல அந்த கண்ணை தாழ்த்த சொல்லுங்க, பார்வையை தாழ்த்த சொல்லுங்க. பார்வையை தாழ்த்த சொல்லுங்கன்னா நேரா பாக்குறது கீழே பாக்குறதா? இன்னைக்கு நிறைய பேர் கீழே மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மேல பாக்குறதே இல்லையே. ரொம்ப நீண்ட டிராவல் போனா கூட அன்னைக்கெல்லாம் 2 பேரும் சகஜமா, அன்னைக்கு என் பயண தோழர் என்று அறிமுகங்கள் இருந்தது. இன்று வெகு நீண்ட தூரங்கள் பயணம் போனால் கூட ஒரு தோழன் கூட பயண தோழம் அமைய மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் தனியா கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் தனியா கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் தலையை ஒசத்துறதே இல்லை. 3வது ஆளு எங்க சார் இறங்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஷன் வந்துருச்சுன்ன உடனே அதை பட்டுன்னு மூடி வச்சுட்டு இறங்குறான். பிஸியாக தொடர்பு வச்சிடுறாங்க. அவர்களை கவர்ந்திழுப்பதற்கென்றே எத்தனையோ ஒரு வகையராக்கள் மிக தயாராக இருக்கிறார்கள். அதற்கென்று ஒரு பெரிய டீமே இயங்கிட்டு இருக்கு. எப்படி இளைஞர்களை ஈர்த்தெடுப்பது என்று அவர்களுக்கு ஒரு தனியான ஒரு கோர்ஸ் இருக்கு. அப்படி இளைஞர்களை தன்வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹாபா ஃபில்லாஹி வ தஹாபா, அவனுக்காகவே நேசம் கொள்கிறார்கள். இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, சேர்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் சந்திப்பாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கா, அல்லாஹ்வுடைய பிடித்தம் இருக்கான்னு பார்த்து சேருவாங்க. பிரிவதாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும், இதுக்கப்புறம் நான் உன்னோட நிக்க மாட்டேன்னு பிரிகிறது. பிரிவதாக இருந்தால் கூட இப்படிப்பட்ட சூழல் இவங்களுக்கு நாளைக்கு இடம் உண்டு. வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சபின் வ ஜமாலின், நல்ல ஒரு அந்தஸ்தும் அழகும் சௌந்தரியமும் நிறைந்த ஒரு பெண் அந்த ஆணை அழைக்கிறார். இது யார அழைப்பாங்க? வாலிப ஜவானை தான் அழைக்க முடியும். வயோதிபனை கொண்டு போய் அழைச்சிட்டு என்ன பண்ண? வாலிப ஜவான். அப்ப இவனை அழைக்கிறாள். அழைத்து உடனே அவன் சொல்றான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறான் இல்லையா? எல்லா சந்தர்ப்பங்களும் வாய்த்த பின்பு, எல்லா ஒரு சங்கோஜங்களும் அப்படியே சூழ்ந்த பின்பு அல்லாஹுவின் பயத்தால் அவன் விலகிக் கொள்கிறான் இல்லையா? இந்த இளைஞனுக்கும் இத்தகைய வாலிபனுக்கும் இத்தகைய முறுக்கேறியவனுக்கும் நாளைக்கு மறுமையில் அரிசின் நிழல் வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்ப இறுதி நேரம் குறித்த ஒரு பயம் நம் உள்ளத்தில் என்றும் இருக்க வேண்டும். அதனாலதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், வயோதிபர்கள் தங்கள் வாழ்வின் நிறைவை அவர்கள் நெருங்கிவிட்டோம் என்று உள்மனது உள்வாங்கியதால், கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் துஆ செய்யுங்க, ஈமான் சலாமத்தா போகணும் அப்படின்னு முடிவு சொல்லுவாங்க. வாலிபர்கள் யாராவது அப்படி சொல்வாங்கன்னா ரொம்ப ரேர். வாலிபர்கள் அப்படி சொல்றதுங்கிறது ரொம்ப அது ரேரான விஷயம். அந்த அத்தகைய கேட்டிருக்கிறோம், ஆனா அது ரொம்ப ரேர். எங்கட நல்ல முடிவா அமையணும்னு அந்த நேரத்துல சிந்தனை வருமானா அவங்களுக்கு இன்னும் தான் வாழ போறோமேன்னு என்ன இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வாரதில்லை. அப்படியே நாம் கடந்து செல்கிறோம், பார்க்கிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு இருந்ததா இல்லையா? அந்த நிலச்சரிவு பகுதியில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வுகளை குறித்து பதிவு செய்கிறார்கள். அதுல நாம பார்க்கும் பொழுது, அதுல அப்துல் சலாம் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் கூறுறார், முண்டகை பகுதியில் அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தோம், வெள்ளம் சூழுகிறது, எங்க கதவெல்லாம் திறக்க முயற்சி செய்யறோம், எங்களால முடியல. என் மனைவி என் பிள்ளைகளை என்னோடு அணைத்துக் கொண்டேன். ஒவ்வொரு வீடுகளும் இடித்து செல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் எங்களால உணர முடிகிறது. எங்கள் வீடு எப்பொழுது இடிந்து விழும் என்று தெரியவில்லை. நாங்கள் அந்த நேரத்தில் செய்தது என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் நாங்கள் செய்தது, எங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டே இருந்தோம். இறுதி முடிவு ஒன்று அமைந்து விடுமேயானால் இந்த இறை நாமத்தோடு அது நிறைவடையட்டும், சந்திக்கிற மறுமையாவது சந்தோஷமாக அமையுமே என்ற வேட்கையில் நாங்கள் இந்த கலிமாவை சொல்லிக் கொண்டே இருந்தோம். அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு கட்டம் லேசாக கதவு திறப்பட்டது, அப்படியே தட்டு தடுமாறி நாங்கள் மேலே ஓடி வந்தோம். காட்டு பகுதிக்குள்ளால் சென்றோம். எங்கள் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. இருந்தாலும்
அந்த சங்கடமான சூழலை நினைத்து பார்க்கிற பொழுதும் ஒரு சந்தோஷம் எங்கள் உள்ளத்தில் இருந்தது. அந்த கடைசி நொடியிலும் எங்கள் நாவுகள் கலிமாவை குடும்பத்தோடு உச்சரிக்க முடிந்ததே என்கின்ற ஆசை அந்த உள்ளத்தில் ஏற்பட்டதில்லையா? அது எங்களுக்கு அந்த சங்கடத்திலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படிப்பட்ட சூழல்கள் உடையவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நாம போய் இருக்கிற இடம் என்ன இடம், அந்த இடத்துல கலிமா சொல்ல முடியுமான்னு யோசிக்கணும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கலிமா என்பது அவனோடு என்றுமே உறவாடி கொண்டிருக்க வேண்டும், அவனை விட்டும் கலண்டு போய்விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, விபச்சாரம் செய்யக்கூடியவன் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னிஹா வஹுவ முஃமினுன், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் அவன் மூமினாக இருக்கிற நிலையில் விபச்சாரம் புரிவதில்லை, அவனை விட்டும் ஈமான் கலண்டு விடும் என்றார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல்! ஒரு பப்ல போய் ஒருத்தன் ஆடுறான்னா அவன் சும்மாவா ஆடுவான்? அவனை ஆட்ட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட்டா இருக்குமோ அத்தனையும் செய்ய விடுவான் இல்லையா? அவனுக்கு மது கொடுக்கப்படும், மங்கைகள் அருகில் அமர்த்தப்படும், எல்லா சூழல்களும் வாய்த்திருக்கும். இவன் நாக்கு கலிமாவை நினைச்சு கூட பார்க்குமா? எங்கேயாவது போய் சினிமா கொட்டைகளை உட்கார்றான, அங்கு காட்டுகிற காட்சிகள் ஏதாவது ஒரு கலிமாவின் சிந்தனை இவன் உள்ளத்தில் ஏற்படுத்துமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வழிகாட்டிகளாக சீராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக நடத்துகிற முன்மாதிரியான இளைஞர்களை முன்னிறுத்தி காட்டுவார்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சஹாபிகள் சொல்வார்கள், இளைஞர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பார்கள். நீங்கெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை, நீங்கெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சரியான அந்தஸ்து அங்கீகாரத்தை இல்லத்திலையும் கொடுங்க, பேசுங்க, அவங்களோட உட்கார்ந்து அமர்த்துங்க, ஆலோசனைகளில் அவர்களை அமர்த்துங்கள், பக்கத்துல உட்கார வைங்க. தோளுக்கு நெருங்கி விட்டால் தோழராக கருதி அந்த பெற்றோர்கள் அவர்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் தோளில் கை போடுவதற்கு பல கைகள் தயாராக இருக்கிறது. நீங்கள் பேச மறுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு எத்தனையோ நாவுகள் தயாராக இருக்கிறது. உங்கள் காதுகள் செவிகள் அவர்களின் வார்த்தைகளுக்கு இசைந்து கொடுக்கவில்லை என்றால் எத்தனையோ நாசகார செவிகள் இவர்களின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நமது இளைஞர்களோடு நாம் சீராக வீட்டுக்குள்ளாலும் சரி, வெளியிலேயும் சரி, பொது சபைகளிலேயும் சரி, அவர்களுக்கான தனி அங்கீகாரம், தனி மரியாதை, தனி கண்ணியம், அவர்களோடு அளவலாவுவதில் ஒரு தனி ஆனந்தத்தை சீரான முறையில் நாம் உருவாக்கிவிட்டால் சீர்கட்டவைகளில் அவர்கள் செல்வதை பெரும்பாலும் நாம் தவிர்த்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் நமது வாலிபர்களை அல்லாஹ் சண்டைப்படுத்தி தருவானாக, சீர்படுத்தி தருவானாக, ஒழுக்கப்படுத்தி தருவானாக, பக்குவப்படுத்தி தருவானாக. நமது பிள்ளைகள் தவறுகளில் திளைத்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது வாலிபர்கள் எழுச்சி மிக்கவர்களாக இந்த சமூகத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் துணை நிற்கக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏற்கனவே நாம் கடந்த வாரமும் வயநாட்டினுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செலுத்துவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்யுமாறு சொன்னோம். ஓரளவு தொகைகள் சேர்ந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த பெரிய மஹல்லாவிற்கு சேர வேண்டிய கண்ணியமான தொகையாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த வாரமும் அதற்கான ஒரு வாய்ப்பை நமது நிர்வாகம் பள்ளிக்கு வசூலிக்க வேண்டிய நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வசூலிக்க இந்த வாரத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த வாரத்தில் அந்த கண்ணியமான தொகை சேருவதற்கான வழியில் நீங்கள் வகை செய்ய வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.